ஒலிக்கக்கூடிய குரலாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருவாளர் எம்ஆர்எம் பாலசுப்ரமணியன் அண்ணா அவர்களை வருக வருக என இங்கு அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய எங்களில் ஒருவர், எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய புரவலர். நாங்கள் துவழ்கின்ற நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய அன்பு நெஞ்சம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு பேரே ஆனந்த விலாசம். அதனால அவங்க எப்பவுமே எங்களை கலங்க விடுறதே கிடையாது. எப்பவும் எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திரைப்பட தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் திருவாளர் KA சாய் சிதம்பரம் அவர்களை இங்கு விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய தலைவர் அன்பு உடன்பிரவா சகோதரர் திருவாளர் PL காந்தி அண்ணா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஆமா, மேலும் இங்கு வரவேற்பு மதுரையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சரவணா டயர்ஸினுடைய உரிமையாளர் திருவாளர் சரவணன் அவர்களையும், தீபன் பரமக்குடியிலிருந்து வருகின்ற திருவாளர் தீபன் அவர்கள் மற்றும் அத்தனை பேர்களையும் எங்களது பேராவூரணிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருவாளர் நீலகண்டன் அண்ணா அவர்களையும், பேராவூரிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருவாளர் இப்ராஹிம் அண்ணா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் முருகன் அண்ணா அவர்களையும் இங்கு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் நாங்கள் செல்லுகின்ற இடத்திற்கெல்லாம் வருகை புரிந்து எங்களை வழிபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாடக ரசிகர்களுக்கென்று ஒரு அமைப்பை சிறப்பான முறையிலே நாங்கள் அரங்கேற்றம் முன்ன காலத்திலிருந்தே வந்து இன்று வரை அதை சிறப்பான முறையிலே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாடிக்கொம்பு நாடக ரசிக பெருமக்கள், அன்பு மாப்பிள்ளை திருவாளர் மணி அவர்கள், அன்பு மாப்பிள்ளை திருவாளர் ஐயப்பன் அவர்கள், அன்பு நெஞ்சங்கள், எங்க ஐயாங்க தாடிக்கொம்பு திண்டுக்கல் தாடிக்கொம்பு இருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் திண்டுக்கல்லிருந்து வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி திண்டுக்கல் பத்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இங்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு அன்னார் திருவாளர் அகலக்கண்மாய் வேட்டைக்காளியம்மன் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பன்னார் மாணிக்கமண்ணா அவர்கள், நாகராஜன் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுக்கு மதுரையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய திருவாளர் AMS நடராஜன் அண்ணா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எங்களது அன்பு சகோதரர் திருவாளர் பாலு அண்ணா அவர்கள் குடும்பத்தார்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் சங்கத்தினுடைய நாங்கள் சங்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சொல்லியவுடன் அந்த எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வல்லவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அவர்களுக்கு என்றும் விசுவாசமாக இருக்கிறோம். அவர் அன்பு அண்ணா திருவாளர் விசுவாசம் அண்ணா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் நமது காரைக்குடி இசை நாடக சங்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களையும் மற்றும் புதுக்கோட்டையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு ராஜநடிகர் திருவாளர் CR சீனிவாசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய சில பேர்களை விட்டிருக்கலாம். வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அனைத்து இசை நாடக சங்க கலைஞர்கள் அத்தனை பேர்களையும் வருக வருக என வரவேற்பதோடு எங்களது மாமா திருவாளர் சுப ராமநாதன் மாமா அவர்களையும் வருக வருக என இங்கு வரவேற்கிறோம். நாடக ஆர்வலர் திருவாளர் பிரபாகரன் அவர்கள், RK வேலாயுதம் அவர்கள், V சதாசிவம் அவர்கள், எங்களது கணக்கர் திருவாளர் ஆசை தம்பி அவர்கள், அனைத்து அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை பாராட்டு விழா நிகழ்ச்சியை அன்பு தலைவர் திருவாளர் PL காந்தி அண்ணா அவர்கள் தலைமை ஏற்று நடத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். தலைமை ஏற்கின்ற தகுதியை மிகுதியாக பெற்றவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்க
திடீரென்று என்னை தலைமையேற்க என் அருமை தம்பி படித்திருக்கிறார்கள். அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கிற எனது அருமை அண்ணன், எங்கள் தமிழ்நாடு இசை நாடக கலைஞர்களின் மாநில பேரவையினுடைய ஒப்பற்ற தலைவர், கலைஞர்களின் இதயமெல்லாம் நீக்கவர நிறைந்திருக்கிற அண்ணன் எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியம் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளரும் சங்கத்தின் உறுப்பினராகவும் புரவலராகவும் இருந்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் சாய் சிதம்பரம் அவர்களே, இன்று பாராட்டு பெறவிருக்கிற விழா நாயகன், என்னுடைய உடன்பிறவா சகோதரர், எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் மாணிக்கம் அவர்களே, அவருடைய துணைவியார் அக்காள் விஜயராணி அவர்களே, இந்த விழாவை ஆண்டுதோறும் இந்த ஆலயத்திலே நடத்தி சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தம்பி பெருமாள் ராஜ் அவர்களே, அவருடைய ரசிகர்களே, அவர்கள் பேரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற புலன குழுமத்தினுடைய சகோதரர்களே, அருமை தம்பி குறிப்பிட்டதைப் போல காரைக்குடியிலே ஒரு விழா என்றால் எப்படி உப்பில்லாமல் பதார்த்தம் இல்லையோ அதை போல தாடிக்கொம்பு ரசிகர்கள் இல்லாத ஒரு இல்லை. எல்லா விழாவிற்கும் அவர்கள் வருகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அத்தகைய பெருமைக்குரிய நண்பர்களே, தம்பி குறிப்பிட்ட அத்துணை சங்கங்களுடைய நண்பர்களே, நாடக ஆர்வலர்களே, நாடக ரசிகர்களே, நான் சார்ந்திருக்கிற காரைக்குடி இசை நாடக சங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, குறிப்பாக இந்த விழா இங்கே நடப்பதற்கு பெரும் துணையாக இருக்கின்ற தேத்தாம்பட்டி ஊரார்களே, மற்றும் நான் பெயர் பெற்றிருந்தால் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அண்ணன் மாணிக்கம் அவர்களோடு இணைபிரியா தோழர்களாக இருந்து தொழிலே உற்ற துறைவராக இருக்கின்ற அருமை தொழிலதிபர்களே, பேராவூரிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற அருமை பெரியோர்களே, அத்துணை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று காலை வந்தேன். காலை முதல் இந்த விழாவிலே மிகச் சிறப்பாக இந்த நிமிடம் வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒளிபெருக்கி அமைப்பாளர்களே, பந்தல் அமைப்பாளர்களே, அருமையாக இங்கே நாதஸ்வரம் இசைத்து நம்மை எல்லாம் மகிழ்வித்த அன்பு நாதஸ்வர கலைஞர்களே, அத்தனை பேரையும் நான் வணங்குகிறேன். இங்கே ஒரு பாராட்டு விழா என்றால் அது நடத்துபவர்களுக்கும் தகுதி இருக்க வேண்டும், பாராட்டு பெறுபவருக்கும் தகுதி இருக்க வேண்டும். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், சில பாராட்டு விழாவை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்திருக்கிறேன். அது வேறு விதமாக இருக்கும். ஒரு முறை கப்பலிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு குழந்தை தவறி விழுந்துருச்சான். உடனே மற்றவர்கள் எல்லோரும் போய் அதை தூக்குவதற்கு யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் என்னை போல அண்ணன் மாணிக்கம் அவர்களை போல வயதான ஒருவர் உள்ளே குதித்து நூலேணி விடப்பட்டு அதை தூக்கிட்டு வந்திருக்காங்க. உடனே அவருக்கு எங்களுடைய அண்ணன் எம்.ஆர்.எம். மாதிரி ஒரு தலைவர், அந்த கேப்டன் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்கிறார். ஒரு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இன்றைய பாராட்டு விழா எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் உட்காந்தாச்சு உங்களை மாதிரி. அப்பொழுது நீங்கள் ஏற்புரை வழங்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்காங்க. அந்த பெரியவரை அவர் சொன்னாரா, ஏன்டா பாராட்டு விழா நடத்துறீங்க, பாராட்டு விழா என்னை யாரா உள்ள முடிச்சு தள்ளதுன்னு கேட்டாரா. அப்படிப்பட்டவர்கள் அல்ல மாணிக்கம் அவர்களும் இந்த விழா நடத்துபவர்களும். இந்த முதலிலே இந்த பாராட்டு விழா நடத்துகிற தம்பி பெருமாள் ராஜ் அவர்களை, அவரை சார்ந்தவர்களை, இந்த தேத்தாம்பட்டி ஊரார்களை நாம் பாராட்டி ஆக வேண்டும். அது நான் சொல்வது உண்மை என்றால் நீங்க எல்லாம் கைதட்டணும்னு கேட்டுக்கிறேன். ஏனென்றால் மற்றவரை பாராட்டுகிற மனப்பாங்கு எல்லாருக்கும் வந்து விடாது.
அவர் ஒரு கலைஞராக இருந்து மற்ற துறையை சார்ந்தவர்களை, மற்ற கலைஞர்களை ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பாராட்டுகிறார். இது 7வது ஆண்டு. அது மிகப்பெரிய விஷயம். நல்ல மனது பெருமாள் ராஜாக்கும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் இருப்பதால் தான் இந்த விழா நடக்கிறது. அடுத்து 2வது, அவர் ஊர்ல நடத்தலாம் அல்லது அவர் சார்ந்த காரைக்குடியில் நடத்தலாம். ஏன் இங்க நடத்துறாரு? அவரை ஆதரித்த ஊர், அவரை ஆசீர்வதிக்கின்ற கோவில் இந்த பரமனூர் கோவில். அந்த நன்றி மறவாமல் இந்த இடத்துல நடத்துறார். இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் பரமனூர் காளி என்றால் இந்த பகுதி மக்கள் எல்லாம் இங்கு வந்து தினந்தோறும் அன்னதானம் நடக்கின்ற ஒரு இடம் இந்த இடம். அங்கே அன்னதானமும் நடத்தி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய பெருமாள் ராஜ் அவர்களுக்கும் அவரை சேர்ந்த நண்பர்களுக்கும் தேத்தாம்பட்டி ஊரார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் மாணிக்கம் அவர்களை பற்றி சொல்லணும். மாணிக்கம் அவர்களும் நானும் வேறல்ல. ஒரு கணவன் மனைவியை போல, உற்ற சகோதரர்களை போல நாங்கள் இருவருமே ஒரு இரட்டையர்கள். எங்களை பிரிக்க முடியாது. நான் நினைத்து பார்ப்பேன், சங்கம் 1988ஆம் ஆண்டு காரைக்குடியிலே துவங்கியது. துவங்கிய நாள் முதல் அண்ணன் அவர்கள் அதற்கு பொருளாளராக இருக்கின்றார்கள். இது எங்கேயுமே நடக்காது. 37 வருடம் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற பாக்கியமும் அந்த 37 ஆண்டுகளாக எனக்கும் கிடைத்திருக்கிறது. அதை நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்வேன். நான் பெருமையாக சொல்வேன், அண்ணன் இல்லை என்றால், அண்ணனுடைய நிர்வாக திறமை அதிலே பங்களிப்பு இல்லை என்றால் எங்கள் சங்கம் இந்த அளவிற்கு உங்கள் மத்தியிலே பிரபலமாயிருக்க முடியாது. இப்பொழுது எங்கள் அண்ணன் எம்ஆர்எம் அவர்கள் என்னை தட்டி கொடுத்து வா போகலாம், எல்லா சங்கத்துக்கும் போகலாம் என்று என்னையும் தம்பி கண்ணனையும் செந்தினையும் இது போன்ற நண்பர்கள் எல்லாம் அழைத்து செல்கிறார். நாங்களும் போறோம். எந்த தைரியத்தில் போறோம் என்றால், அண்ணன் மாணிக்கம் அவர்கள் காரைக்குடியை கட்டி காத்துக் கொண்டிருப்பதால் நாங்கள் செல்ல முடிந்தது. அத்தகைய அண்ணன் மிகுந்த நிர்வாக திறமை மிக்கவர். பொருளாதாரம் படித்திருப்பாரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை 3 பொருளாதார மேதைகள். நான் கஞ்சேன்னு சொல்லுவேன் அந்த ஆளுகளை. அதுல ஒருத்தர் இந்திய நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர், பொருளாதார மேதை திரு ப. சிதம்பரம் அவர்கள். அடுத்தவர் நாங்கள் எல்லாம் இருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் நடிகர் கார்த்தி அவர்கள். 3வது எங்கள் அண்ணன் மாணிக்கம் அவர்கள். இப்படி திறமை மிக்கவர்களை என்னை பொறுத்தவரை நான் எங்குமே பார்த்தது கிடையாது. அப்படி எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். அவர்களுக்கு விழா எடுத்த நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய நம்முடைய பெருமாள் ராஜ் அவர்களையும், அவருடைய புலன குழுமத்தை சார்ந்தவர்களையும், அவருடைய ரசிகர்களையும், தேத்தாம்பட்டி ஊரார்களையும் நான் நெஞ்சார பாராட்டி, நான் சார்ந்திருக்கிற காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அண்ணன் மாணிக்கம் அவர்களுக்கு நிறைந்த ஆயுளை கொடுக்க வேண்டும். அவர் இருக்கும் வரை நானும் அவரோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பை நல்க வேண்டும் என்று பெரம்பலூர் காளியம்மனை வேண்டி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர், எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய புரவலர் 2 பேரும். எனக்கு என்ன சந்தோஷம்னா, 2 பேர் வந்ததுல இவருக்கு 2ஆம் தேதி இவர் புதல்விக்கு திருமணம், மிகப்பெரிய திருமணம். நிறைய பேர் வந்திருப்பீங்க. அந்த கலைப்போடு இங்கே இவர் வந்திருக்கிறார். அண்ணனுக்கோ 10ஆம் தேதி அவர் அன்பு புதல்வனுக்கு திருமணம். ஓயாத உழைப்பு, அதிலும் இங்கே வந்திருக்கிறார். இதுவரையும் மீண்டும் ஒருவரை வரவேற்று மரியாதைக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திரு பெருமாள் ரசிகர் மன்ற 7ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கே ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமாள் ரசிகர் மன்ற ரசிகர்களும்
வாட்ஸ்அப் குழுவினர்களும் தேத்தாம்பட்டி கிராமத்தினருடன் இணைந்து நடத்தும் இந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் மாணிக்கண்ணனை கேட்டேன், அண்ணன் முதல்ல எப்போ நீங்கள் இந்த நாடகத்துறைக்கு வந்தீங்க அப்படின்னு. நான் முதல்ல சீன் போட தான் இங்கே வந்தேன். அதுலேருந்து தொடர்ந்து நாடகத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் அப்படின்னாங்க. அது மாதிரி ஒருவருடைய வளர்ச்சி அவர்களுக்கு மட்டுமல்லாது இந்த நாடகத்துறைக்கும் சேர்ந்தது. நாடகத்துறை ஒன்றும் பொழுதுபோக்குக்கோ அல்லது நகைச்சுவை மட்டுமோ அல்ல, மிகப்பெரிய சமூக சிந்தனையையும் சார்ந்தது. நமது இளைஞர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு சரியான சமூகத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நாடகத்துறை, இயலிசை நாடகத்துறை மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் அவர்கள் ரசிகர் மன்றம் பாராட்டு விழா நடத்துறது தொடர்ந்து நடத்துறதுங்கிறது நான் இப்போ தான் இங்கே தான் கேள்விப்படுறேன். அதுக்காக நான் தனிப்பட்ட முறையில் திரு பெருமாள்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு பெரிய ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயம். இது இங்கே இருக்கிற பரமனூர் ஸ்ரீ காளியம்மனுடைய துணையோடு நீங்கள் செய்கிறீங்க. இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீங்கள் நடைபெறணும்னு நான் அந்த காளியம்மனை வேண்டிக்கிறேன். அதுபோல் இந்த காரைக்குடி இசை நாடக சங்கத்துக்கு நானும் பல ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 37 ஆண்டுகளாக ஒருவர் அதே பொறுப்பில் பொருளாளராக இருக்கார் அப்படின்னா அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மனதில் அவர் எப்படி இருப்பாருங்கிறது அதை வச்சே நமக்கு தெரியுது. அதுபோல் காந்தி அண்ணனும் தலைவராக இத்தனை ஆண்டுகளாகவும் பயணிச்சிருக்காங்க. ஆக இருவரும் இரட்டையராக இத்தனை ஆண்டு காலம் ஒரே சங்கத்தில் பொறுப்பில் இருந்திருக்காங்கங்கிறது இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய வலுவு தான் இது காட்டுதே தவிர இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி, இது சம்பந்தப்பட்ட கலைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக இவங்க நிறைய பணியாற்றியிருக்காங்க. அதுக்காக தனிப்பட்ட முறையில் நான் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லாரையுமே நான் பாராட்டுறேன். அதுபோல் இந்த ஏற்கனவே இங்கே தம்பி ஹரிகரன் அவர்களுடைய பாராட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதே போல் மற்றொரு வாய்ப்பு எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஸோ என்னுடைய மாணிக்கண்ணன் அவர்களுடைய மனைவியார் எல்லோரும் இங்கே இருக்காங்க. எல்லோரும் நீடூழி வாழணும், இந்த சங்கத்துக்கு இன்னும் பல நல்ல செயல்களை அவங்க செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இங்கே இருக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரு தாடிக்கொம்பு மணி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி பாராட்டுறதுக்கு நல்ல மனசு வேணும், வயசு முக்கியமே கிடையாது. அதை நான் இப்போ அடிக்கடி சொல்லுவேன். பெருமாளுடைய ரசிகர்கள் இன்னும் இன்னும் நிறைய பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு பாலசுப்ரமணியனா, காந்தி அண்ணா எல்லாரும் ஹெல்ப் பண்ண என்றைக்கும் தயாராக இருக்காங்க. அதே போல் சொன்ன மாதிரி சோத்தை போட்டு வாழ்த்தை கூப்பிட்டுருக்கீங்க பாருங்க. உண்மையிலேயே தானத்திலேயே பெரிய தானம் அன்னதானம்பாங்க. வயிறார சாரை போட்டு வாழையார வாழ்த்தை சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா. மென்மேலும் வளரணும், உங்கள் பணி தொடரட்டும். ரசிகருடைய ஒத்துழைப்பு என்றும் என்றென்றும் உங்களுக்கு நாங்களும், காந்தி அண்ணா, சுப்பிரமணியன் அண்ணா, சாய் சிதம்பரம் அண்ணா, பார்த்திவராஜா, மற்ற மாப்பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. கலைஞர்கள் பேரை சொன்னோம்னா தாடிக்கு முன்னாவே எங்கள் குடும்பத்து ஒருத்தர் எல்லா நாடகக்காரங்களும் நினைக்கிறீங்க. அதனால் ஒருத்தர் பேரை சொன்னால் எல்லாரும் கஷ்டமாயிடும். அதனால் மன்னிச்சுக்கிங்க. அனைவருக்கும் வணக்கம். மரியாதை பண்ணும்போது எல்லாருக்கும் மரியாதை பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம். பேராவூரிலிருந்து வந்திருக்கின்ற நீலகண்டன், இப்ராஹிம் இருவரில் யாராவது ஒருவர் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பே சிவம், அன்பும் அறனும் உடையதாய் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த இனிய விழாவின் தலைவர் அண்ணன் காந்தியன் அவர்களே, ஜல்லிக்கட்டு பெற இன்றைய உலகளாம் இன்றைக்கு தமிழன் வீரை பறைசாற்றக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்தி அதில் தலைவராக இருக்கின்ற அண்ணன் சுப்ரன் பாலசுப்ரமணியன் அவர்களே,
எங்கள் அன்புக்குரிய அண்ணன் சாய் சுந்தர் அவர்களே, அண்ணன் கண்ணன் அவர்களே, அண்ணன் பேரே மாணிக்கம். மாணிக்கம்னா குறையே இருக்குமாங்க, சொல்லுங்க பார்ப்போம். குறையே இருக்காது. அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு. ஒரு மனிதன் எதிர்கடியாக பேசாமல் இருந்தால் வெற்றி பெற முடியும். சில பேர் சொல்லுவாங்க, எதை பேச ஏற்று பேசுவாங்க. அண்ணன் நான் இப்பொழுது ஒரு 5-6 ஆண்டு காலமாக நான் பழகி கொண்டிருக்கின்றேன். மிக அன்பானவர். பணிவுதான் உயர்வு, பணிவுதான் வீரம். பணிவா இருக்கவங்கன்னா தோற்றுறதே இல்லை. பணிவுதான் வெற்றியை உண்டாக்கும். அந்த இடத்தில் அண்ணன் மாணிக்கம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 37 ஆண்டு காலம் பொருளாளராக ஒரு அமைப்பில் இருக்குது என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த 37 ஆண்டு காலம் தொடர்ந்து பொருளாதார அந்த பேருதவியாக இருந்த அந்த சகோதரர் கொள்கின்றேன். அவங்களுக்கு ஊக்குறையாக இருந்தது அவங்களை துணையாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு துறைக்கு போகிற போது தொடர்ந்து இருக்கிறவங்க ஒரு சலிப்பு வந்துடும். ஆனால் அவங்கள தொடர்ந்து அதை ஊக்கப்படுத்துறவங்க அவங்கள துணையாக தான் இருக்கும். ஆகவே எங்களை பேச அழைத்து இன்றைக்கு நீலகண்டன் வந்திருக்கின்றார்கள். எங்கள் பகுதியில் அண்ணன் காந்தியர்களுடைய அண்ணன் பையன், அவருடைய அண்ணன் மாணிக்கனுடைய அண்ணன் பையன் எங்கள் பகுதியில் மிகப்பெரிய சமூக சேவை, ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு அடையத்துக்கும் கலைக்கும் ஒரு உதவியாக இருப்பார்கள். எங்களை பேச வாய்ப்பு கொடுத்த அண்ணன் நன்றி கூறி, அண்ணன் நீடுலி வாழ்க, நலமுடன் வாழ்க என்று வாழ்க்கை விட என்று வணக்கம். வந்திருக்கின்ற எல்லோரையும் பேச வைக்க வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும் என்று விருப்பம் எங்களுக்கு நிறைய இருக்கிறது. என்றாலும் நீங்கள் மனதார அவரை வாழ்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. உங்களைப் போலவே நாங்களும் நாடகத்தை பார்க்க, அன்னதானத்தை அருந்த தயாராக இருக்கிறோம். அண்ணனுடைய ஏற்புரையை கேட்க தயாராக இருக்கிறோம். இப்பொழுது எல்லோர் சார்பாகவும் நாடறிந்த ஒரு நல்ல பேச்சாளர், கலைஞர்கள் ஒவ்வொருவருடைய நாடி துடிப்பையும் அறிந்து யார் யாருக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ்நாடு இசை நாடக கலைஞர்களின் மாநில பேரவையினுடைய தலைவரும், தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர், நிர்வாகக்குழு உறுப்பினரும், தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய அனைத்திற்கும் மேலாக எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அருமை அண்ணன் எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியம் அவர்களை உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். பெருமைமிக்க காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய ஆற்றல் மிக்க பொருளாளர் அருமை அண்ணன் மாணிக்கம் அண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்திருக்கின்ற பாராட்டு விழாவினுடைய ஏற்பாட்டாளர், தமிழக இசை நாடக உலகில் பருச்சூர் பழனியப்பன் அவர்களுக்கு பிறகு பல்வேறு இசை நாடக கலைஞர்கள் வலம் வந்த இந்த நாடக உலகில் இந்த நவீன காலத்தில், நவீன நாடக உலகத்தில் ஒரு நவீன கால நாரதராக தமிழ் நாடக ரசிகர்கள் மத்தியிலே இணையற்ற இடத்தை பிடித்திருக்கின்ற உடப்பம்பட்டியைச் சேர்ந்த நாரதர் வேடத்திற்கென்றே பிறந்து நாடக கலைக்கு உயிரூட்டி கொண்டிருக்கின்ற தம்பி பெருமாள்ராஜ் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பிலே நடத்தப்படுகின்ற இந்த பாராட்டு விழாவினுடைய தலைவர், காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர், தமிழ்நாடு இசை நாடக கலைஞர்கள் மாநில பேரவையினுடைய பொதுச் செயலாளர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் அண்ணன் என்ற சொல்லிற்கு பொருத்தமானவர், பாசம் நிறைந்தவர் என் அருமை அண்ணன் பழ காந்தி அவர்களே, இந்த சிறப்புமிக்க பாராட்டு விழாவினுடைய
ஏற்புரை நாயகர், சொல்லிருக்க பெயருக்கேற்ற செயலுக்குரியவர், தான் கொண்டிருக்கின்ற பொறுப்பிற்கு எப்படி ஒரு மனிதன் செயலால் நிலைநாட்டி காண்பிக்க முடியும் என்பதை தன்னுடைய செயலால் உணர்த்தி இருக்கின்றவர். மற்ற நடிகர் சங்கங்களுக்கெல்லாம் பொருளாளர் பதவி என்றால் ஒரு பெரிய பதவி, அதை வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர் அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்களே. இந்த விழாவிலே பேசி சிறப்பு செய்து அமர்ந்திருக்கின்ற திரைப்பட தயாரிப்பாளர், இயற்கையாகவே ஒரு பெருங்குடி வணிக மரபிலே பிறந்தவர், நாடக கலைஞர்களின்பால் மாறாத அன்பு கொண்டிருக்கக்கூடியவர் அருமை அண்ணன் சாய் சிதம்பரம் அவர்களே. இந்த விழா நிகழ்ச்சிகளை வரவேற்புரை ஆற்றி இங்கே விழா ஏற்பாடுகளை எல்லாம் சுழன்று சுழன்று பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு இசை நாடக கலைஞர்கள் மாநில பேரவையினுடைய துணைத் தலைவர், இசை நாடக உலகில் மறக்க முடியாத, மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கிய பொன்னமராவதியார் என்று அன்போடு அழைக்கப்பட்ட பெரியவர் பொன்னமராவதி ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர், இசை நாடக உலகில் இன்னும் நாடக கலையை பாதுகாத்து வருகின்ற நடிகர்களில் ஒருவர் என் அருமை தம்பி ஏஆர் கண்ணன் அவர்களே. அவருக்கு துணையாக அழியும் நாடக கலை என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த சில மனிதர்கள் மத்தியில் அந்த நாடக கலையை அழிய விட மாட்டோம் என்பதற்கு முகவரியாக தான் எந்த வேடமேற்றாலும் அந்த வேடத்தில் கதாபாத்திரமாகவே நிலை பெற்று நிற்கக்கூடிய ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகர்களில் மிகவும் முதன்மையானவராக நான் உள்ளிட்ட பலரும் மகிழ்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர், காலம் நமக்கு தந்த கொடை, அப்பேற்பட்ட என் அருமை தம்பி ஆர்.பி. ஹரிஹரன் அவர்களே. இந்த விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய செயலாளர் தம்பி சுகுமாரன் அவர்களே, இந்த விழா மேடையிலே அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து அவரை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய துணைவியார், என்னுடைய தந்தையார் கலைமாமணி எம்.ஆர். முத்துசாமி அவர்களுடைய நாடகத்திலே பல ஆண்டு காலம் நகைச்சுவை நடிகையாக நடித்து, நாட்டிய நடிகையாக நடித்து நிலை பெற்ற பெயருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரராக இருந்த என்னுடைய அக்கா விஜயராணி அவர்களே, அவர்கள் இருவரும் பெற்றெடுத்த என்னுடைய அருமை சகோதரி, அவர்கள் பெற்றெடுத்த அருமை மகள் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற தாடிக்கொம்பு மணி அவர்களே, பேராவூரணியைச் சேர்ந்த அற்புதமான திருக்குறளை இங்கே ஒரு மேடையிலே பேச வேண்டும் என்றால் உள்ளபடியே தமிழனுடைய மரபாக இருக்கின்ற அந்த திருக்குறளை பேசி அவரை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மிகவும் ஆச்சரியமான ஒன்று நம்முடைய இப்ராஹிம் அவர்களே. அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீலமேகம் அவர்களே மற்றும் நடிகர் நடிகைகளே, என்னோடு இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மைத்துனர், என்னுடைய பாதுகாவலர், என்னை வழி நடத்துகின்ற என்னுடைய மைத்துனர் பார்லிமெண்டை சேர்ந்த மாப்பிள்ளை பிச்சை என்ற செந்தில்வேல் குமரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற என் அருமை பெரியோர்களே, இந்த கிராமத்தை சேர்ந்த சான்றோர்களே, கலை உலக பிரமுகர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாராட்டு விழாவானது என் அருமை அண்ணன் காரைக்குடி மாணிக்கம் அவர்களுக்கு நடைபெறுகின்ற விழா.
பொதுவாக விழா எடுப்பது யாராக இருந்தாலும் விழா எடுக்கப்படுகின்றவர் யார் என்பதை நாம் உணர வேண்டும். விழா எடுக்கப்படுகின்றவருக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது, எதற்காக இவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இது போன்ற பாராட்டு விழாக்கள் நடத்துவதன் மூலமாக அந்தந்த அமைப்பினருக்கு என்ன பிரதிபலன் இருக்கிறது என்பதையும் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்றவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பாராட்டு விழா என்பது ஒரு துறையிலே சிறப்பு சேர்க்கின்றவர் அல்லது ஒரு துறையை சரியாக வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவர், அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறதால் அவருடைய செயலால் பல மனிதர்கள் பயனடைந்திருக்கக்கூடியவராக, இவருக்கு பாராட்டு விழா எடுப்பதன் மூலமாக பின்வரும் காலங்களில் இவர் போன்றவர்கள் பாராட்டப்படுவார்கள் என்ற உணர்வோடு இவரோட வழியை பின்பற்றக்கூடியவர்கள். இந்த பாராட்டு விழா யாருக்கு எடுத்தாலும் அந்த பாராட்டு விழா நாயகர் யார், அவருக்கு எதற்காக பாராட்டு விழா எடுக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து அவரை போல் நாமும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பாராட்டு விழாக்கள் நடத்துவது வழக்கமாக இருந்து வருகின்றது. அந்த வகையிலே இந்த பாராட்டு விழாக்களை இந்த திருக்கோயில் முன்பாக, அருள்மிகு காளியம்மாளுடைய அந்த திருக்கோயில் முன்பாக ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சன்னதியில் முன்பாக இந்த அரங்க மேடைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி பெருமாள்ராஜ் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு கலை உலக சேர்ந்தவர்களை எல்லாம் அழைத்து ஒவ்வொரு ஆண்டும் எந்த சங்கம் நடத்துகிறதோ இல்லையோ தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் பெயரால் நடத்தி உரியவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்கி சிறப்பு சேர்த்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே பெருமாள்ராஜ் அவர்களை நான் இந்த நேரம் முதலில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இன்றைய தினம் பாராட்டு விழா பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணிக்க மன்னன் அவர்கள் இந்த ஆண்டு பெறுகிறார். சென்ற ஆண்டு இதே மேடையிலே அருமையண்ணன் பல காந்தி அவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்தார்கள். நான் இந்த 2 ஆண்டுகளாகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக என்னை அழைத்திருந்தும் நான் வர இயலாத நிலையிலே என் அருமை தம்பி ஹரிகரன் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்தார்கள். இதிலிருந்து நான் என்ன உணர்கிறேன் என்று சொன்னால், ஹரிகரன் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுக்கின்ற பொழுது ஒரு சிறந்த நடிகனுக்கு, ஒரு நாடக கலையை பாதுகாக்கின்ற நடிகனுக்கு, தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து நாடக கலையை அழிய விடாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அரிய கலைஞனுக்கு தம்பி பெருமாள்ராஜ் பாராட்டு விழா நடத்துகிறார்கள் என்று நான் பெருமைப்பட்டேன். அடுத்த ஆண்டு என் அருமை அண்ணன் பல காந்தி அண்ணன் அவர்களுக்கு தம்பி பெருமாள்ராஜ் அவர்கள் அந்த ரசிகர் மன்றத்தின் சார்பிலே பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த விழாவிற்கு வந்த நான் அன்று நடந்த நிகழ்வை பார்த்தேன். ஒரு நாடக கலைஞனோ நாடக கலையோ அழிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த சங்கத்தினுடைய தலைவர், அந்த சங்கத்தினுடைய செயலாளர், அந்த சங்கத்தினுடைய பொருளாளர் மிகவும் திண்ணமிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, அறிவு நிறைந்தவர்களாக, செறிவு நிறைந்தவர்களாக, இன்னும் சொன்ன போனால் நாணயமும் நாணயமும் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த சங்கமும் அந்த சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களும் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தில் ஒரு சங்கம் மற்றொரு சங்கத்தை பார்த்து இந்த சங்கத்தை போல் நம் சங்கமும் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது காரைக்குடி இசை நாடக சங்கம் தான் என்பதை நாம் அத்துணை பேரும் உணர வேண்டும். அதிலும் குறிப்பான ஒரு சமாச்சாரம் என்னவென்று கேட்டீர்கள், காரைக்குடி சங்கத்தில் தான் உறுப்பினர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு. உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைவாக வைத்துக் கொண்டிருக்கின்ற காரைக்குடி சங்கம் புகழிலும் அரசு விழாக்களை நடத்துவதிலும் மற்றவர்களால் கவனமாக பார்க்கப்படுகின்ற வகையிலும் இருக்கின்ற சங்கம் முதன்மையான சங்கம். அது மட்டுமல்ல, பிறர்களுக்கு சங்கடம் வருகின்ற பொழுது, பிற சங்கங்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், இடர்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கு முதலில் உடனடியாக சென்று அந்த சங்கடத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற சங்கமும் காரைக்குடி சங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி அரிய சங்கத்தினுடைய தலைவராக என் அருமை அண்ணன் காந்தி அண்ணன் அவர்கள் இருந்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் இவர் காரைக்குடியில் மட்டும் புகழ்மிக்கவராக இல்லை, சென்னையிலே புகழ்மிக்கவராக இருந்த காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய பேச்சாற்றலால், தன்னுடைய நிர்வாக திறமையால்,
கலை உலகில் தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையின் காரணமாக அவர்களை எல்லாம் அழைத்து, ஏன் காரைக்குடி சங்கத்திலே ஒவ்வொரு தீபாவளிக்கும் கலைஞர்களுக்கு புத்தாடை கொடுத்து மகிழ்கின்றார்கள். அந்த செயலை யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அருமை அண்ணன் சாய் சிதம்பரம் சொந்த செலவிலே செய்து கொடுக்கிறார்கள். சாய் சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருப்பவர் என் அருமை அண்ணன் பழ காந்தி அவர்கள். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு சங்கத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தன்பால் கொண்டிருக்கிற அன்பு கொண்டிருக்கின்ற நண்பர்களை, தனவந்தவர்களை, சான்றோர்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி, தனக்காக அல்ல தன்னுடைய உறுப்பினர்களுக்காக பயன்படுத்தி அவர்களை பாதுகாக்கின்ற உயர்ந்த குணம் காந்தி அண்ணன் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால்தான் சென்ற ஆண்டு அவரை சார்ந்திருக்கின்ற சங்க உறுப்பினர்கள் எல்லாம் இன்று தமிழ்நாட்டிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நல்லாட்சிகளில் நடைபெற்றுக் கொண்ட அரசு விழாக்களிலே, குறிப்பாக இயல் இசை நாடகம் என்று நடத்துகின்ற அரசு விழாக்களிலே அதிகமாக பயன்பெற்ற சங்கம் காரைக்குடி சங்கம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் தலைவர் என்ற ஒருவருடைய அணுகுமுறையும் ஆதரவும் இருந்த காரணத்தினால்தான் அந்த சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மிகவும் பலனடைகின்றார்கள், புகழடைகின்றார்கள், பட்டங்கள் பெறுகின்றார்கள், பதவிகள் பெறுகின்றார்கள், ஏன் நிதி உதவியும் பெறுகின்றார்கள் அந்த சங்கத்திற்கு என்று சொன்னால் அது அந்த தலைவர். அது மட்டுமல்ல, அதே போலதான் மாணிக்க மன்னன் அவர்களும். மாணிக்க மன்னன் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்த சங்கத்திலே பொருளாளராக இருந்து அரும்பணி ஆற்றித்தான் தன்னுடைய வாழ்நாளை ஓட்ட வேண்டும் என்பது அவருக்கு அவசியம் அல்ல. அவர்கள் இயல்பாகவே ஆரம்ப காலத்தில் அண்ணன் சிதம்பரம் அண்ணன் சொன்னதை போல சீன் வைத்து நாடகத்திற்கு வந்து பிழைப்பு நடத்த ஆரம்பித்த நாள் முதல் பிறகு நாடக ஏஜெண்டாக இன்று நேற்று அல்ல, என் தந்தையார் கலைமாமணி எம்.ஆர். முத்துசாமி அவர்களுடைய நாடகத்தை நடத்திய காலத்திலிருந்து, மணிமுத்து பாகவதருடைய நாடகத்தை நடத்திய காலத்திலிருந்து, உடையப்பத்தி அவருடைய நாடகத்தை நடத்திய காலத்திலிருந்து, அதற்கு முன்பாக பல்வேறு நாடக கலைஞர்களை எல்லாம் அழைத்து வந்து நாடகம் நடத்திய மிகப்பெரிய பெருமைக்குரிய ஏஜெண்டாக இருந்தவர் அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்கள். இன்னும் அந்த நோட்டீஸ் எல்லாம் பாதுகாத்து வைத்து என்னிடம் காண்பித்தார்கள். சென்ற ஆடு கூட, இதோ பாருங்கள் உங்கள் தகப்பனாருடைய நாடக நோட்டீஸை நான் நாடகம் நடத்தி வைத்த நோட்டீஸை காண்பித்தார்கள் என்னிடம். அந்த அளவுக்கு நாடகத்துறையிலே வந்து இருந்தவர்கள் நாளாக பிற்காலங்களிலே தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும், நாடகத்துறையிலே இருந்தாலும் கூட ஒரு மனிதன் பொருளாதார துறையிலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலும் இப்படி இருந்தால் நாடக கலைஞராக இருக்கின்ற யாரும் உயர்ந்த இடத்தில் பிறர் வந்து அவரிடம் கை நீட்டி உதவி கேட்கின்ற அளவிற்கு வாழ முடியும். அந்த அளவுக்கு நாடகக்காரருக்கு புகழும் வருமானமும் இருக்கிறது என்பதை மாணிக்க மன்னன் மூலமாகத்தான் பிற நாடக கலைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர் பொருளாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மாணிக்க மன்னன் அவர்களை பார்க்கின்ற நாடக கலைஞர்கள், அவரும் கலைஞர் தானே, அவரும் நாடகத்துறையை சேர்ந்தவர் தானே, அவரும் நாடக ஏஜென்ட் தானே, அவர் எப்படி இந்த அளவுக்கு வாழ்க்கை துறையிலே முன்னேறி வீடு வாசல் குடும்பம் மனைவி மக்கள் என்று வாழ்ந்து அவர்களும் சந்தோஷமாக வாழுகின்ற வாழ்க்கையை எப்படி வாழ முடிகிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருக்கு ஏன் பாராட்டு விழா நடத்துகிறார்கள் என்பதை அதை சிந்தித்து பார்ப்போமேனால் நமக்கு அந்த உண்மை புலப்படும். ஒரு கலைஞராக, ஒரு நாடக ஏஜெண்டாக, ஒரு திரை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு கலைஞராக அடியெடுத்து வைத்த அவர் இன்று வாழினாலே மற்ற கலைஞர்களுக்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்ற பொழுது தான் முன் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து பொருளாதார உதவி எல்லாம் செய்து பாதுகாக்கின்ற நல்ல ஒரு பண்புள்ளவராக வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண திரையலங்காரம் செய்யக்கூடிய ஒரு கலைஞனுக்கு கிடைத்த வாய்ப்பா? கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையிலே இவ்வளவு முன்னேறி இருக்கிறார் என்று சொன்னால் அதோடு மட்டுமல்ல, முன்னேறிய அவர் நாடக சங்கத்தை இந்த வயதிலும் பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய ரத்த நாளங்களிலே ஒரு உணர்வுகளிலிருந்து வெளிப்பட்ட காரணத்தினால் தொடர்ந்து 37 ஆண்டு காலமாக பொருளாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் போன்ற நேர்மையான நாணயமான நாணயமிக்கவர்கள் இருந்து செய்கின்ற காரணத்தினால்தான் அந்த சங்கமும் அந்த சங்கத்தில் உள்ள கலைஞர்களும் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அப்பேற்பட்ட மனிதருக்குத்தான் தம்பி பெருமாள் ராஜ் அவர்கள் பாராட்டு விழா எடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் எல்லாம் அந்த சங்கத்திலே பதவிக்கு நிர்வாகிகளாக இருந்தாலும் கூட நாடக கலைஞர்களுக்கு தேவையான உதவிகளை, தேவையான வழிகாட்டுதல்களை, தேவையான அவருடைய குடும்பத்திற்கு உரிய நன்மை தன்மைகளில் உடனடியாக தன் வீட்டில் நடந்த நன்மை தன்மைகளாக கருதி
பங்கேற்று சுக துக்கங்களில் பங்கேற்று அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து ஏனோ தானோ என்ற நிர்வாகத்திலே இல்லாமல் செயலாற்றி கொண்டிருக்கின்ற பொருளாளராக அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கூட அவர் கோயிலிலே அங்கே இறைவணக்கம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது தன்னுடைய கையிலே மேளங்கள் வழங்க அந்த பிரார்த்தனை செய்த அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நடந்து வந்தார்கள். நான் அவர்களுக்கு பின்னாடி நடந்து வருகின்ற பொழுது யோசித்து பார்த்தேன். 2 மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இதய பலவீனத்தின் காரணமாக திருப்பத்தூரிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்ற பொழுது நான் பார்க்க சென்றிருந்தேன். அவருடைய செயலின் காரணமாக, அவருடைய எண்ணங்களின் காரணமாக, அவர்கள் மக்கள் மீது கொண்டிருக்க அன்பின் காரணமாக, மக்கள் அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக, எவருக்கும் தீங்கு செய்யாத மனிதனாக இருந்த காரணத்தினால், இறை பிரார்த்தனையின் காரணமாக, இறை நாட்டத்தோடு அவர் பூரண உடல் நலம் பெற்று இன்று இந்த காளியம்பாளுடைய சன்னதிக்கு முன்பாக பாராட்டு விழா அத்துணை பேராலும் எடுக்கப்பட்டு இன்று போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய செயல் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய செயலுக்குரியவர், அத்தகைய பெருமைக்குரியவர், அத்தகைய பாராட்டுக்குரியவர் என்று பாராட்டு பெறுகின்றார். அவரை போல அவரை பின்பற்றி நாமும் நடக்க வேண்டும். நடிகர் சங்கங்கள் அவரை போன்ற பொருளாளர்களை பெற வேண்டும். இன்னொன்னும் சொல்லிக் கொள்ளுகிறேன், மாணிக்க மன்னன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அது எவரிடமும் இல்லாத துணிவும் சிறப்பும். சுயமரியாதையை ஒரு நாளும் இழக்க மாட்டார். சுயமரியாதையை ஒரு நாளும் இழக்காத ஒரு பொருளாளர் அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்கள். நான் பல சந்தர்ப்பங்களிலே பார்த்திருக்கிறேன். நாடக கலைஞர்களுக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, தான் சார்ந்திருக்கின்ற தன்னால் நிர்வகிக்கப்படுகிற காரைக்குடி சங்க உறுப்பினர்களுக்கு துயர்கள் வருகின்ற பொழுது, பிற பகுதியிலிருந்து அவர்களுக்கு ஒத்துழையாமை போன்ற செயல்கள் தலை தூக்குகின்ற பொழுது, நம் சங்கத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, தலை வணங்காமல் தன்னை நம்பி இருக்கின்ற உறுப்பினரை பாதுகாப்பதிலே அவரை போல துணிவுள்ளம் கொண்ட ஒரு நிர்வாகியை எவராலும் பார்க்க முடியாது. அதை நானே நேரில் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு சம்பவத்திற்காக இது போன்ற செயலிலே ஈடுபடுகின்ற பொழுது நானுமே அந்த செயலிலே ஈடுபட அருமை அண்ணன் காந்தி அண்ணன் அவர்கள் பணித்தார்கள். அப்படி பணித்திருக்கின்ற பொழுது நான் என் சுயமரியாதையை கூட பார்க்காமல் ஒரு கலைஞனுக்காக நாம் எங்கு வேண்டும் செல்லாலும் பேசுவோம் என்று கிளம்பிய போது மாணிக்க மன்னன் அவர்கள் நானே கிளம்புகிறேன் என்று அவரும் வந்தார்கள். அந்த நேரத்திலே மாணிக்க மன்னன் அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் அண்ணனும் வேண்டுமானால் சென்று விட்டு வாருங்கள், நான் வரமாட்டேன், என்னை நம்பி இருக்கின்ற கலைஞனை நம்பித்தான் அவர்கள் வர வேண்டும் என்று துணிவாக சொன்ன ஒரு நிர்வாகி அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்கள். பிறகு அது ஒரு மாதிரியாக முடிந்து விட்டது. ஆகவே இது போன்ற ஒரு நிர்வாகியை பெற்ற சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கு தம்பி பெருமாள்ராஜ் ரசிகன் மன்றம் நடக்கிற இந்த பாராட்டு விழா பாராட்டுக்குரியது. அவர் சிறப்பாக வாழ வேண்டும். அவருடைய மனைவியார் மிகவும் தெய்வ பக்தி நிறைந்தவர். அவர்கள் உள்ளம் போல் என்றென்றும் நிறைந்து வாழ்வார்கள். வயதில் நான் இளையவன் இருந்தாலும் கூட அவருடைய செயலை நன்கு ரசித்து பார்க்கக்கூடியவன். வயதாகின்ற பொழுது சிறு சிறு சங்கடங்கள் நான் உள்ளிப்பட்ட எல்லோருக்கும் வந்தாலும் கூட இந்த காளியம்பாள் அருளால், சங்கரன் அருளால் அவர் உலகம் உள்ளவளை புகழும் பெருமையும் ஆயுளும் நிறைந்து நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து அவர் பெருவாழ்வு வாழ்வார். ராமலிங்கடிகளார் சொன்னதை போல அவருடைய வாழ்விலே திருவோங்கி, புண்ணிய செயல்கள் ஓங்கி, அன்பர்கள் திரள்கள் ஓங்கி, செல்வம் ஓங்கி, செறி ஓங்கி, அறிவோங்கி, நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்கி பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேர் சார்பாக கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தம்மை இளையவர் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டாலும் அவர் திறமையிலே, செயலாற்றலிலே மிகப்பெரியவர். மிக அற்புதமாக இங்கே வாழ்த்தினார்கள். வாழ்த்துகின்ற தகுதியை மிகுதியாக பெற்றவர் என்பதனால் தான் தம்பி பெருமாள்ராஜ் அவர்கள் அவரை இங்கே அழைத்து உங்கள் தலைமையிலே இந்த விழா நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் இல்லை, நீங்கள் இருக்க வேண்டும் என்று என்னை இங்கே அமைத்து விட்டார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றியினை விழா குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடைக்கு ஒரு சிறப்பு உண்டு, இந்த விழா குழுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த கொரோனா காலத்தில் எங்கேயுமே நிகழ்ச்சி நாடகம் நடத்தல. அப்போதுதான் தம்பி பெருமாள்ராஜுக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடாதுன்ட்டாங்க.
எங்கேயுமே நாடகம் நடத்தல, நீங்க மட்டும் எப்படி நடத்துவீங்க, நடத்தக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் நாங்கள் செட்டிநாடு சென்று செட்டிநாடு காவல்துறையை சார்ந்தவரிடம் போய் நாங்கள் நாடக கலைஞர்களை தொன்று தொட்டு நாங்கள் பாராட்டி வருகிறோம். இந்த ஆண்டு அற்புதமான ஒரு கலைஞனுக்கு விழா, அது தடைப்பட்டு விடக் கூடாது என்று நானும் தெத்தாம்பட்டி ஊரார்களும் போய் கேட்ட பொழுது இன்முகத்தோடு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் நடத்துங்கள் என்று சொன்ன நமது செட்டிநாடு காவல்துறையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். மிக பெருமை. அவர்களும் வாழ்த்துவது தேவை என்று கருதி அவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் இங்கு பேச வாய்ப்பளித்தமைக்காக விழா கமிட்டிக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காரைக்குடி ஏலிசி நாடக பொருளாளர் திரு மாணிக்கமையா அவர்களுக்கு பாராட்ட விழான்னு சொன்னாங்க. என் பேரும் மாணிக்கம்தான். நானும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அருமை சகோதரர் கண்ணன், ஹரிஹரன், கண்ணன் அப்பா, ஆர்மண்ணன் எல்லாம் நான் முறையூர் பக்கத்து ஊர்காரர் தான். எங்கள் ஊரில் நிகழ்ச்சிகளுக்கு நாடகத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கண்ணனுக்கும் தெரியும், ஹரிஹரனுக்கும் தெரியும், அண்ணன் ஆர்மண்ணனுக்கும் தெரியும். அந்தளவுக்கு நாங்கள் எங்கள் கிராமத்தில் முறையூர் கிராமத்தில் நாடகத்துக்கு நல்ல மதிப்பு கொடுத்து இன்னைக்கு வருஷத்துக்கு இந்த ஆனி மாதம் திருவிழாவுக்கு எப்படி எங்கேயும் குறைஞ்சது ஒரு 4 நாடகம் போட்டுருவோம். அதில் எல்லா கலைஞர்களும் வருவாங்க. பார்க்குற இடம் பூரா நம்ம அங்கே நாடக கலைஞர்களை பார்த்து நான் பேசி சந்தோஷப்படுவேன். யதார்த்தமாக நான் குன்றக்குடி ஸ்டேஷனில் இப்போ வேலை ஆக்குறேன். செட்டிநாடு எஸ்ஐ லீவில் இருக்கிறதுனால இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கேன். பார்த்தோம்னா நாடக கலைஞர்களாக சேர்ந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னு பார்க்கல. இந்த டொனேஷன் இதில் பார்க்க பூரா தெரிஞ்ச ஆளுகளாக இருந்தாங்க. அருமை சேகர், அழகேசன், இந்த பேர்களை பார்த்த உடனே எனக்கு ஆகா பெருமாள் ராஜ் தலைமை நடக்கும். பெருமாள் ராஜுக்குன்னு சொல்லி ஒரு ரசிகர் மன்றம் கூட்டம் இருக்குது எங்கள் ஏரியாவில். எங்கே நாடகம் போட்டாலும் பெருமாள் ராஜ் குரூப்னு ஒரு குரூப் போயிடுவாங்க. அதனால் அவர் தலைமையில் அவரை சார்ந்த சங்கத்தில் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறதுனால என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்த காவல்துறை சார்பாகவும் அண்ணன் மாணிக்கத்தனுக்கு எங்களுடைய காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றி உரித்தாக்குகிறேன். அதாவது எங்கள் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 37 வருஷங்கிறதுலாம் இப்போ ஏறக்குறைய என் பேருக்காரது நான் 37 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை. அவர் பாராட்டு விழாவில் நானும் பேசியிருக்கேன். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறான். ரைட்டு. அதனால் மிக சந்தோஷமாக இருக்குது. அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த கிராமத்தார்களுக்கும் மற்ற அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் எனது நன்றி உரித்தாக்குகிறேன். நன்றி. சார் போட்டிக்கு வந்துட்டார். எனக்கு நான் தான் அண்ணன் நானும் இரட்டையர்கள்னு சொன்னேன். இப்போ மாணிக்கத்தில் 2 இரட்டையர்கள். மிக்க மகிழ்ச்சி. இதுதான் கலைஞருக்குள்ள சிறப்பு. எவ்வளவு பெரிய ஒரு சினிமா நடிகர் மேடைக்கு வந்தால் கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாடக நடிகனை அவரை தெரியும், இவரை தெரியும், இவர்களையெல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற ஒரே துறை நாடகத்துறை. அதற்கு அவர்கள் அறிவித்த அத்துணை தம்பிகளுக்கும் நான் அந்த நேரத்திலே பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஏற்புரை என்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். சக்தி வாய்ந்த தெய்வமாம் ஆனந்தகாத்தான் ஸ்ரீ பரமனூர் காளியம்மன் ஆலயத்தின் முன்பாக அமைந்துள்ள விழா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், விழா மேடையின் முன் அமர்ந்திருக்கும் தேத்தாம்பட்டி ஊரார் கிராமத்தார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும், நாடக ஆசிரியர் உடப்பம்பட்டி பெருமாள் ராஜ் ரசிகர் மன்றத்தாருக்கும் மற்றும் காவல்துறையினருக்கும், இசை நாடக சங்க காரைக்குடி இசை நாடக சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்குடியில் 1988 சங்கம் ஆரம்பித்த நாள் முதல் சங்கத்திற்காக 37 ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு உங்கள் அத்துணை பேர்களின் ஆதரவுடன் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதேபோல் இன்னும் என் வாழ்நாள் முழுவதும் காரைக்குடி சங்கத்துக்காக பணியாற்றுவேன்.
என்று கூறி உங்கள் அனைவரது பாராட்டையும் அன்பை ஏற்று பாசத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது விழா நாயகர்கள் அண்ணன் மாணிக்கம் அவர்களுக்கு பெருமாள் ரசிகர் மன்றத்தின் சார்பாக, விழா குழுவின் சார்பாக, தேத்தாம்பட்டி ஊழாளர்கள் சார்பாக பெருமாள் ராஜ் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அப்படியே பாருங்க. ஓகே. அண்ணே 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 குமார்ண்ணே கொஞ்சம் ஓரமா. இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய சுடர் பெருமாள் ராஜ் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும், தேத்தாம்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக இங்கு வருகின்ற சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு அண்ணா திருவாளர் எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டுகிறார்கள். சிறப்பு விருந்தினராக வரை விருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருவாளர் திரைப்பட தயாரிப்பாளர் சாய் சிதம்பரம். பாலமேட்டிலிருந்து வரை விருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய திருவாளர் பிச்சை என்ற செந்தில் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களது தலைவர் அன்பண்ணா திருவாளர் பழ காந்தி அண்ணா அவர்களுக்கு பெருமாள் ரசிகர் மன்றத்தின் சார்பாக இங்கு பொன்னாடை போத்தி சரி. சரவணா டயர்ஸ் உரிமையாளர் அன்பண்ணா திருவாளர் இங்கு விழா நாயகர் திருவாளர் மாணிக்கமண்ணா அவர்களுக்கு இங்கு தெரிவிக்கப்படுகிறார்கள்.
ஓகே. ஓகே ரெடி. ஓகே ரெடி. ஓகே. இங்க பாருங்க, அப்படி இங்க பாருங்க. ஒரு ஒரு ஆளா வைக்க பாருங்க. என்னண்ணே? ஓகே. அப்படி இங்க பாருங்க. ஓகே. அப்படி இங்க பாருங்க, இங்க பாருங்க தம்பி. தம்பி இங்க பாருங்க. கலர் தானே, கலர் தானே. தம்பி இங்க பாருங்க. பட்டு கலர். ஓகே. காரைக்குடி ஆர்எம் தமிழ்ச்செல்வி ராமநாதன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இங்கு விழா நாயகருக்கு பொன்னாடை போர்த்தப் போகிறது. இங்க பாருங்க. போட்டுட்டு பார்த்து போட்டுங்க, 2 பேருக்கு போடுங்க. இங்க பாருங்க. ரெடி. ஓகே. ரெடி. ஓகே. இங்க பாருங்க. அண்ணே 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 நாளைக்கு போகணும். ரெடி. ஓகே. காரைக்குடி இசை நாடக சங்கத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் திருமணர் சுகுமார் அவர்களுக்கு பெருமாள் ரசிகர் மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி வைக்கப்படுகிறார்கள். போட்டுங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. பிடிங்க. காரைக்குடி இசை நாடக சங்க துணைத் தலைவர் ஏஆர்ஏ கண்ணன் அவர்களுக்கு பெருமாள்ராஜ் புலன குழுமத்தின் சார்பாக அண்ணன் துரைராஜ் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார். செல்ல கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம் எல்லாரும் மாறி மாறி எடுக்க முடியல. ரெடி. ஓகே. ஓகே ரெடி. ஓகே. கேமரா உள்ள வருதா? கைதான் வருது. கைதான் எந்த வராது. ஓகே ரெடி. ஓகே. ஒன்று ஓட்டேக்கு ஒன்று டப்டேக்கு அடிச்சு வச்சுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து மட்டும் இல்லை. ஓகே ரெடி. ஓகே. ரெடி. அப்படியே பாருங்க. சூப்பர். அதலை கண்மாய் வேட்டைக்காளி அம்மன் கோவில் பூச்செந்திர விழாக்குழு சார்பாக அன்பன்னார் மாணிக்கமன்னா அவர்கள் மாணிக்கமன்னா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பாருங்க. அன்பன்னார் திருவாளர் நாகராஜன் அவர்கள் அண்ணே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. அன்பு சகோதரர் திருவாளர் மணிமுத்தண்ணா அவர்கள் இங்கு மலர்மாலை சுட்டி கௌரவித்திருக்கிறார்கள். ரெடி. இங்க பாருங்க. உள்ள போக மாட்டேங்குது. அப்படியே இங்க பாருங்க. அண்ணே இங்க பாருங்கண்ணே. அண்ணே ஓகே.
அன்பு மைத்தினர் திருவாளர் சுரேஷ்குமார் அவர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். ஓகே, ஒவ்வொரு ஆளா வாங்க, ஒவ்வொரு ஆளா. அனைவரும் பேராவூரணியை சேர்ந்த அன்பு அண்ணா திருவாளர் நீலகண்டன் அவர்கள் குடும்பத்தாருக்கு சார்பாக இங்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். அணைங்க பாருங்க. ஓகே, அணைங்க பாருங்க. மதுரையிலிருந்து வரைபெற்றிருக்கக்கூடிய திருவாளர் முருகன் அவர்கள் சார்பாக இங்கு விழா நாயகருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பேராவூரிலிருந்து வரைபெற்றிருக்கக்கூடிய அன்பு சோதரர் திருவாளர் இப்ராஹிம் அவர்கள் சார்பாக இங்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அணைங்க பாருங்க, அணைங்க பாருங்க. ஐயோ மாதிரி வச்சுனா அந்த அம்மா அதான் அடி பாபா அணைங்க பாருண்ணே. ஓகே, ஆட்டோர் அணைங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்படியே போட்டோ பாருங்க. ரெடி, ஓகே. அன்பண்ணா எஸ்பிஆர்எம் கணபதி அவர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்பண்ணா திருவாளர் சுந்தரமன் அவர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எங்கள் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் திருவாளர் திருவேகம்பத்து ஏஆர் வேலண்ணா அவர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இங்க பாருங்க போட்டோ எடுத்துக்கிறேன். அன்பு சகோதரர் திருவாளர் அருளானந்த் அவர்கள் சார்பாக போட்டோ எடுக்கலாம். எல்லாரும் ஒரு ஆளா எடுக்கலாம் வாங்க, ஒரு ஆளா. இப்ப அவங்கள முடிச்சிடனே. அணைங்க பாருங்க, அணைங்க பாருங்க. பாராட்டு விழா நாயகன் எங்கள் பாசத்துக்குரிய அருமை அண்ணன், என்னுடைய காரைக்குடி இஸ்தினாட சங்கத்துடைய நிரந்தர பொருளாளர். மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைக்கிணங்க எங்கள் மனிதர் குலத்துக்கு கிடைச்ச மாணிக்கம் எங்கள் அண்ணன் அன்னார் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாகவும், அருமை மைத்துனர் பொன்னமராவதி ஏஆரிய கண்ணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும், என் அன்பு சகோதரர் ஆட்டூர் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும், என் அன்பு மாப்பிள்ளை ஆர்.எம். செந்தில்குமரன் அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும் இந்த கதிராடையும் இந்த நினைவு பரிசனையும் அளித்து மகிழ்கின்றோம். ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இல்லைங்க. அண்ணே கொஞ்சம் நீ லேசா பேக்குறீங்க, அதை முடிச்சிடுறேன். அவருக்கு வருவார்ல. என்னண்ணே அண்ணே ரெடி. இங்க பாருங்க, பொறுமையாவா பொறுமை எடுக்கிறது கொடுமையா இருக்கு. 32 படம் அடிக்குமா? நிறைய இடத்த நீ பழகிறேன்றாங்க. என்னங்க நீங்க இதெல்லாம் வராது. கல்லல் பாண்டியன் அவர்கள் சார்பாக இங்கு விழா நாயகருக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கிறார்கள். எங்கள் சங்கத்தினுடைய கணக்கர் அன்பு சகோதரர் திருவாளர் ஆசை தம்பி அண்ணா அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். எங்கள் சங்கத்தினுடைய தலைவர் திருவாளர் பழ காந்தி அண்ணா அவர்களுக்கு கந்தல் பாண்டியன் அவர்கள் சார்பாக இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். விழாவிற்கு வருகிருந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு ஒருபடி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த காரணத்தினால் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
இங்கே வராங்க. வேமா வாயான்னு தானே சொன்னேன், இப்போதான் எப்படி வாங்க ஆப்பா வேமா வாங்க வேமா வா இங்கே பாருங்க மேடம் மேடம் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போர்த்தி பெருமாண்டார் ரசிகர் மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். இங்கே பாருங்க ஏன்டா திண்டுக்கல் பத்மா அவர்கள் சார்பாக இங்கு விழா நாயகருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நகைச்சுவைகள் திருவாளர் NS மனோகரன் அவர்கள் சார்பாக இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அண்ணா இங்கே பாருங்கண்ணா. ஓகே அன்பு மாப்பிள்ளை கருங்குளம் ஜெயமாதவன் அவர்கள் சார்பாக இங்கு விழா நாயகருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அம்பே இங்கே பாருங்க ரெடி வளர்ந்து வரும் இளம் புயல் அருமை தோழியர் ராஜநடிகை நந்தினி அவர்கள் சார்பாக இங்கு இங்கே பாருங்க இங்கே பாருங்க நந்து பிடிச்சிக்கமா போனே பார்த்துருக்குது என்னைய பார்க்க. தாடி கொம்பு நாடக ரசிகர்கள் சார்பாக இங்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் விழா நாயகர் அன்பு சகோதரர் மாணிக்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எப்படி எடுத்தேன் அப்படி இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படியே. அடுத்தபடியாக தாடி கொம்பு நாடக ரசிகர் மன்றத்தின் கௌரவ தலைவர் PT சுப்பையா சுவாமி அவர்கள் காந்தி அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். நான் வரணும் சாரி சரி நமக்கு வந்துருச்சா அப்படி. அடுத்தபடியாக எங்களை எல்லாம் அழைத்து வயிறார உணவளித்து எங்களையும் கௌரவித்து சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்துள்ள அத்துணை கலைகளுக்கும் முதல்கள் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கி உங்கள் அனைவருக்கும் பொன்னாடை புத்தியாக எண்ணி பெருமாளாச்சர் அவர்களுக்கு புலன குடும்பத்தின் ஒருவரும் எங்கள் தாடிக்கொம்பு நாடக ரசிகர் மன்றத்தின் செயலாளருமான ஐயப்பன் அவர்கள் பெருமாள்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக தாடிக்கொம்பு நாடக ரசிகர் மன்றத்தின் பொருளாளர் விநாயகமூர்த்தி அவர்கள் RP ஹரிகரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். சென்டர் வாங்க. ஓகே ரெடி. அடுத்தபடியாக பொன்னமராவதி அவங்க அப்பா பொன்னமராவதியார் வந்து நான் சின்ன பிள்ளையில ₹1 அன்னைக்கெல்லாம் ₹1 50 பைசா கொடுத்தாதான் நாடகத்தில் வந்து 1 கோடிக்கு சமம். எனக்கு இப்போ வயசு 60 தாண்டிடுச்சு. நான் 10-11 வயசுல இருந்து நாடகங்களுக்கு அந்த காலம் சொல்லக்கூடாது பீடி புகழை இதெல்லாம் வாங்கி கொடுக்குற டீ பாயின்னு சொல்லுவோம் இல்லையா, சினிமாவில் சொல்லுவாங்கப்பா டீ பாய், அந்த மாதிரி வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கேன். அதனால எனக்கு காந்தி அண்ணா அளவுக்கு ஓரளவு நாடகத்திலையும் அனுபவம் உண்டு. அவர் சர்வீஸும் மாணிக்கண்ணா சர்வீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்வது. அடுத்து பொன்னமராவதி ஆறுமுகனார் அவர்களுக்காக மாப்பிள்ளை கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. உடன்பரா சகோதரர் ஆட்டூர் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. ராஜநடிகர் திருவாளர் CR சீனிவாசன் அவர்கள் சார்பாக இங்கு விழா நாயகருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். ராஜநடிகை MA திலகவதி அவர்கள் சார்பாக இங்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பாருங்க அப்படியே இருக்கு அப்படியே முடிஞ்சு வச்சு அந்த போட்டோ ஒன்று கொடுத்துல நான் உங்களுக்கு உணவு கொடுத்தேன். நீங்கள் எடுத்து போய் எடுத்து போயிட்டு விஜய் டிவி எங்கே சூப்பர் சிங்கர் புகழ் எங்கே வச்சிருக்கீங்க? நாடகத்துறையிலிருந்து கலைத்துறை மூலமாக உலக புகழ் பெற்ற அன்பு சிம்மகுருடன் காப்பிள்ள KK முத்துசிற்பி
அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அவர் நிகழ்ச்சிக்கு வர முடியாத இயலாத ஒரு காரணத்தினால் அவர்களது குடும்பத்தினர் சார்பாக ஒரு நினைவு பரிசினை விழாவின் நாயகன் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தந்தையாகவும் சகோதரராகவும் விளங்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் மாணிக்கம் அவர்களுக்கு முத்துசிற்பி குடும்பத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அன்னைக்கு வரனே அன்னைக்கு வரனே தேத்தாம்பட்டி சங்கரன் அஞ்சகம் உரிமையாளர் அருமை மாப்பிள்ளை கணேசன் அவர்கள் சார்பாகவும் ஆத்தங்குடி ஆர்டிஸ்ட் ஞானம் அவர்கள் சார்பாகவும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் ஒரு நினைவு பரிசினை அண்ணன் அவர்களுக்கு வழங்குகிறோம். அவர் எடுத்து போட்டு அண்ணே கொஞ்சம் கீழே இறக்கி பிடிங்க. அம்மா பிடிச்ச மாதிரி இருக்க. உட்காந்து அவங்க உட்காந்து இருக்கட்டும். ரெடி. கொஞ்சம் படத்தை கீழே எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். சூப்பர் என்ன வச்சா அல்ல அவரும் வரைஞ்சது அம்மா மறைக்காம நீ இந்த கை எடுத்துட்டேன் அப்புறம் தரேன். ஓகே அப்படியே இருக்கு. சூப்பர். அண்ணே இங்கே பாருண்ணே. அண்ணே இங்கே பாருங்க. வரண்ணே நில்லுங்கண்ணே. சரி ரெடி. சூப்பர். யார் தர முடியும்? நாங்களே சூப்பர் சொல்லுவோம். இந்த விழாவினை மிகச் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் இலக்கிய சுடர் இதிகாச சுடர் உடப்பம்பட்டி பெருமாள் ராஜ் அவர்களுக்கு தாலிக்கொம்பு நாடக ரசிகர் சார்பாக இந்த ஆடையை வைக்கின்றனர். விழாவினை மிகச் சிறப்பாக ஆண்டுதோறும் மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் பெருமாள் ராஜ் புராண குடும்பத்தின் நாயகன் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் மைத்தவர் ஏஆர் கண்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த அரியணை எந்த பக்கம் வாங்க. அடுத்தபடியாக ராஜ நடிகர் CR சீனிவாசன் அவர்கள் இதிகாசத்துடன் இலக்கியத்துடன் நாடக ஆசிரியர் பி பெருமாள் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். கௌரவப்படுத்த வேண்டியிருப்பதால் தேத்தாம்பட்டி அம்பலம் அவர்களை மேடைக்கு வருமாறு புலன குழுமத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதுகாடு பெருமாள் ரசிகர் மன்றத்தின் சார்பாக ராமநாதன் அவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்துவார்கள். பானங்காடு முத்துவேல் அவர்கள் பெருமாள் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள். ரெடி. இங்கே பாருங்க. முதல்ல இதில் பாருங்க எடுத்தாரு. அப்படியே இருங்க. ஓகே கொண்டா. எடுத்து இந்தாங்க. பரமனூர் ஸ்ரீ காளியம்மன் அர்ச்சகர் அவர்களை மேடைக்கு வருமாறு பெருமாள் ராஜ் புராண குழுமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த விழாவுக்கு இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்வதற்காக CGP கொண்டு வந்து சுத்தம் செய்து கொடுத்த
ஜேஜிபி உரிமையாளர் ஆபரேட்டர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு அண்ணார் லோகேஷ் அவர்களுக்கு நன்றிகள். எங்கள் புலனக்குழுவின் சார்பு மனமார்ந்த நன்றி. சேத்தாம்பட்டி அம்பலம் அவர்களுக்கு பெருமாள்ராஜ் புலனத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். பரமனூர் காளியம்மன் ஆலய அர்ச்சகரும் பூசாரியுமான அன்பு அண்ணார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கெல்லாம் இந்த அன்னதானத்திற்கு சிறப்பாக இலவசமாக பாத்திரங்களை உதவி செய்த எம்பிஎஸ் பாத்திரக்கடை உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இசை நாடக சங்க செயற்குழு உறுப்பினர் நாடக அமைப்பாளர் அதவத்தூர் ஆர்கே வேலாயுத மன்னார் அவர்களுக்கு பெருமாள் ராஸ் புராண குழுமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அப்படியே பாருங்க, இங்க பாருங்க. நாடக அமைப்பாளர் அண்ணன் சதாசிவம் அவர்களுக்கு பெருமாள் ராஜ புராண குழுமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அண்ணன் எஸ்பிஆர் நாடக அமைப்பாளர் அண்ணன் எஸ்பிஆர் கணபதி அவர்களுக்கு பெருமாள் ராஜ் புராண குழுமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எம்ஆர் சண்முகசுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. செயற்குழு உறுப்பினர் நாச்சியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அண்ணன் கணபதி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அண்ணன் சண்முகசுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. தேத்தாம்பட்டி இளைஞர்கள் மேடைக்கு வருமாறு, இளைஞர்களில் ஒருவர் மேடைக்கு வந்து மரியாதை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் ராஜநடிகர் ஆட்டூர் ஆர்வம் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு பெருமாள் ராஜ் புராண குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அண்ணன் நாடக அமைப்பாளர் ஏம்பல் சண்முக மன்னார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அண்ணன் தமிழ்ச்செல்வி ராமநாதன் அவர்களுக்கு புராண குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. தம்பி தேத்தாம்பட்டி இளைஞர்கள் திருகம்பத்தூர் வேடு அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. தாடிக்கொம்பு நாடக ரசிகர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. தாடிக்கொம்பு நாடக ரசிகர்கள் சார்பாக அண்ணன் ஆட்டூர் ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. தேத்தாம்பட்டி இளைஞர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக எங்களுக்கு ஒடியன் மின்னொலி அமைத்து கொடுத்த எஸ்பி பட்டினம் KRRDS உரிமையாளர் அவர்களுக்கு பெருமாள் ராஜ புராண குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது.
இங்க பாருங்க இங்க பாருங்க அண்ணே இங்க பாருங்க அப்படியே இங்க பாருங்க எல்லாருக்கும் அப்படியே சேர்ந்துருங்க ரெடி எல்லாரும் அப்படியே குரூப்பா பாருங்க ரெடி ஓகே சூப்பர் KRDS உரிமையாளர் கலந்தர் அவர்களுக்கு பெருமாள் ராஜ் புலவ குழுமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவது மென்மேலும் வளர்ந்து எங்களுக்கு இதுபோல இலவசமாக மைக் செட் அமைத்து தருமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாமி மூணு சார் களுக்கு பெருமாள் ராஜ் புலவ குழுமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. மளிகை சாமான் உபயம் கே சண்முகசுந்தரம் நியூ மாருதி லாரி சர்வீஸ் ஈரோடு அவர்கள். அப்படியே பாருங்க ரெடி வாட்ஸ்அப் குரூப்புடைய இயக்குனர் திருவாளர் தீர்த்தாண்டதானம் SK மணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அப்படியே பாருங்க ரெடி மற்றொரு இயக்குனர் கண்டவராயம்பட்டியை சார்ந்த திருவாளர் SKR மெய்யப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அப்படியே பாருங்க ரெடி ரெடி ஓகே இயக்குனர் திருவாளர் தேத்தாம்பட்டியை சார்ந்த கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. வாட்ஸ்அப் குரூப்புடைய இயக்குனர் ஆயினியமனையை சார்ந்த திருவாளர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். வாட்ஸ்அப் குழுவினுடைய இயக்குனர் திருவாளர் குமார் அவர்களுக்கு அன்பனார் திருவாளர் கருப்பையா அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அப்படியே பாருங்க ரெடி திருவாளர் அவங்க எடுத்துக்க CR சீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பெற்றுக்கொள்ள வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அதற்கடுத்தபடியாக உசிரியை சார்ந்த அருமையன்னார் உசிரி செந்தில் அண்ணன் அவர்களை தங்களுக்கான கௌரவத்தில் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்று நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது. அண்ணன் மாணிக்கண்ணன் தான் அடுத்த வருஷம் விழா நாயகன் என்று. அந்த வகையில் இதுவே நாங்கள் தாமதமாக தான் அவருக்கு எடுத்திருக்கோம். இந்த விழா இது ஆரம்பத்திலே செஞ்சுருக்கணும். ஆமாம், இப்போ அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இந்த நிகழ்ச்சி எங்களால் அவருக்கு பெருமை அல்ல, அவருக்கு நாங்கள் இப்படி ஒரு விழா எடுத்ததற்காக அவரால் தான் எங்களது பெருமாள் வாட்ஸ்அப் குழுவுக்கு ஒரு பெருமை சேர்கிறது. ஒரு வைர கிரீடத்தில் மேலும் ஒரு மாணிக்கங்கள் வைத்தார் போல் மாணிக்கம் என்ற இந்த மனிதர்கள் மாணிக்கத்திற்கு ஒரு விழா எடுத்ததற்கு நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். மீண்டும் ஆண்டுதோறும் இந்த விழா சிறப்பாக நடைபெறும். அது உங்களுடைய அனைவருடைய ஆதரவுடன் நடைபெறும் என்று கூறி விடைபெற்ற நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். நன்றி, வணக்கம். ஏதோ அரியன்னு சொல்ல வந்தாங்க. இல்லை, நான் மேடைகளில் சொல்வது வழக்கம். எல்லாருடைய மனைவியுடைய பெயரையும் சொல்லுவேன். அப்படியா? அதில் சொல்றேன்னு சொல்லுவாங்க, என் மனைவி பேரை சொல்லுவேன். அதை சொல்லுவதால என்ன நினைச்சிட்டு நான் இந்த விழா ஆண்டுதோறும் நடப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பாதார வந்தங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நாடகம் சிறப்பாக அமைவதற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதோடு இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் விழா சிறக்க எல்லா ஆண்டுமே நமது KR ஆடியோஸினுடைய உரிமையாளர் தம்பி அருமை தம்பி கலந்தர் அவர்கள் எல்லா ஆண்டும் வந்து இந்த விழா சிறக்க ஒளி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற தம்பி இந்த மேடை மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கொட்டகை அமைப்பாளரும் சரி, மேடை அமைப்பாளரும் சரி, எல்லோரும் வருடாவருடம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நமது கலைஞர்கள் முன்னிலையும் நமது புலன குடும்பத்தின் உறுப்பினர்கள் முன்னிலையும் கேட்டுக்கொண்டு அனைவரையும் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.